ஹலோ, இன்னைக்கு நம்ம ஜாவால லூப்பிங் கான்செப்ட் பற்றி பார்க்க போறோம். லூப்பிங் மொத்தம் எத்தனை லூப் இருக்கு? ஃபார் லூப், ஒயில் லூப், டூ ஒயில் லூப், அவ்வளவுதான் இருக்கு இல்லையா? இல்ல, ஆக்சுவலா ஃபார்லயே வந்து நிறைய விதமான 2-3 கைண்ட் ஆஃப் லூப் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து ஃபார் ஈச் லூப். ஸோ உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்காக நான் இது எப்படின்றத சொல்றேன். ஸோ ஃபார் லூப்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல ஒரு ஐ வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம், தென் ஐக்கு ஒரு கண்டிஷன் செட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் கொடுத்து நம்ம வேல்யூவை பிரிண்ட் பண்ணுவோம். இல்லை வேல்யூ ஒரு வேல்யூஸ் அரேல வந்து வேல்யூ வாங்கி பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ பட் ஃபார் ஈச் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் ஈச் வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபார் அரேஸ் அண்ட் லிஸ்ட். ஸோ ஒரு அரேல இருந்து வேல்யூ வாங்கி ஒரு லிஸ்ட்ல இருந்து வேல்யூவை டிராவர்ஸ் பண்ணி வாங்குறதுக்கான ஒரு வழி தான் ஃபார் ஈச். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் பாருங்களேன். என்ன நடக்குது? ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, பப்ளிஷ் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஓகே, ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபார் லூப் எழுதியிருக்கோம். பட் சின்டாக்ஸ் வேற. நோட் பண்ணீங்களா? எஸ், சின்டாக்ஸ் இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் எழுதியிருக்காங்க. இங்க வந்து நம்ம எந்த ஒரு கண்டிஷனுமே கொடுக்கல, இன்ஸ்லைஸ் பண்ணல, கண்டிஷன் செட் பண்ணல, இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எதுவுமே கொடுக்கல. பட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அரேயோடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, அரேல வந்து வேல்யூ வந்து இன்டிஜர் இருக்கு. ஸோ இன்டிஜர் டேட்டா டைப் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வழக்கமா ஃபார்வர்ட் பண்ணுவோம். தென் கோஆர் ஆப்ரேட்டர் கொடுத்து அரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூவை அந்த பர்டிகுலர் அரே அப்படிங்கிற வேரியபிள் அரேல இருக்கக்கூடிய வேல்யூஸை வாங்குறாங்க. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, எக்ஸாக்டா இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் நல்லா பார்த்தீங்கன்னா 12, 13, 14, 44 அப்படின்னு வரிசையா இருக்கு. இது வந்து டிராவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது ஐயோட இனிஷியலைஸ் வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த அரே பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ வந்து அரேயோடைய ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0. ஸோ 0, 1, 2, 3. ஸோ என் நம்பர் ஆஃப் அரேஸ் இருக்கும், என் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும்போது அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது நமக்கு தேவையில்லை. பட் இப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஐ கோலன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அரே அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ 0வா தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா அரேல தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ கண்டிப்பா வந்து 0ல இருந்தா எடுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 12. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணும். தென் கோஸ் டு லூப். ஏன்னா மிச்சம் வேல்யூஸ் செக் பண்ணி இருக்கா இல்லையான்னு சொல்லி அப்படி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டினியூஸா போய் நமக்கு அவுட்புட் வந்து 44 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இதுதான் பேசிக். ஓகேவா? ஸோ இது எப்படி வந்து பண்றது? ஓகே, இப்போ இண்டிவிஜுவலா பண்ணியிருக்காங்க, நம்ம ஸ்ட்ரிங்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு எம்டி ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட், வழக்கம் போது என்ன பண்ணுவோம்? கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். ஃபார் ஈச் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சேவ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா அப்பதான் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகுது தெரியும். ரைட், இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்தா மட்டும்தான் உங்க ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். இல்லைன்னா அது இன்டர்ஃபேஸாவோ அப்ஸ்ட்ராக்டாவோ கன்சிடர் பண்ணிடும். நீங்க கீவேர்ட் கொடுக்கல அப்படின்னா அது எரர்ல போய் முடியும். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஜாவா. எப்படி சிக்கு வந்து வாய்ட் மெயின் இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, இப்போ நமக்கு தேவை என்ன? ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங்ஸை வந்து, அதாவது இப்போ என்னுடைய பேரை வந்து கொடுத்து இல்லை ஒரு 4-5 பேரை கொடுத்து அதை வந்து பிரிண்ட் பண்ணி வாங்குறோம். ஐ மீன் ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, அரே லிஸ்ட். அரே லிஸ்ட் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில தெரியாதவங்களுக்காக நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன். அரே லிஸ்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணப்படுதுன்னா, ஸ்பெஷலி ஃபார் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் இன்டிஜர்ஸ். இதுக்கெல்லாம் வந்து அரே கான்செப்ட் நார்மல் அரேக்கும் டைனமிக் அரேக்கும் உள்ள வித்தியாசம் தான் இது. ஸோ அரே லிஸ்ட் வந்து டைனமிக் அரே. ஸோ நம்ம லார்ஜ் கலெக்ஷன் ஆஃப் அரேஸ் வந்து லார்ஜ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா செட்ஸ் வந்து நம்மளால இது வந்து ஹேண்டில் பண்ண முடியும் டேட்டா. ஸோ நிறைய டீடைல்ஸ் கொடுக்கணும், நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் டீடைல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு அரே லிஸ்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் அரே லிஸ்ட் யூஸ் பண்றேன்.
இது ஒரு கிளாஸ் தான். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். அது என்னன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும். அரே லிஸ்ட் வந்து நம்ம பேக்கேஜ் ஸோ இம்போர்ட் பண்ணி ஆகணும். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டிலிட்டி டாட் பேக்கேஜில் தான் அரே லிஸ்ட் இருக்கு. அப்போதான் அது வந்து சப்போர்ட் ஆகும். ஓகே, அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லிஸ்ட்ல வேல்யூ, அதாவது இந்த அரேக்குள்ள நான் வேல்யூவை போட போறேன். அது எப்படி போடுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். லிஸ்ட் டாட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் வந்து இப்போ வேல்யூ ஒரு பேரை வந்து ஆட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஜெரி அப்படின்னு ஒரு பேர் ஆட் பண்றேன். அடுத்து ஓகே, அரேக்குள்ள வேல்யூ போட்டாச்சு. இப்பதான் மெயின் கான்செப்டுக்கே வரும். இப்போ ஃபார் யூஸ் பண்ண போறேன். ஃபார் லுக் யூஸ் பண்ணி எப்படி இதை ஆக்சஸ் பண்றது? ஸோ இப்போ நம்ம வந்து யோசிக்கணும். இண்டிஜரா இருந்தால் நம்ம இன்ட் அப்படின்னு டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்து அரேல ஸ்ட்ரிங்ல இருக்கு. அப்போ ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ஸ்ட்ரிங் எஸ்ன்னு வச்சுக்குவோம். ஓகே, எஸ் டாட் என்ன வரும்? எஸ் லிஸ்ட் தான். ஸோ இங்கே ஏன் லிஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு முதல்ல புரியணும். ஏன்னா அரே லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ், ஓகேவா? லிஸ்ட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த அரே லிஸ்ட் அப்படிங்கிற விஷயம் கிளாஸ்ல போய் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாமே, நம்ம வேல் டேட்டாஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் அப்படிங்கிற டேட்டா ஆப்ஜெக்ட் மூலமாக தான் நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இங்கே நான் இங்கே வந்து லிஸ்ட் யூஸ் பண்ணும்போது டேரக்டா இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அரே லிஸ்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து ரீட் பண்ணுவோம். ஒன்றா ரீட் பண்ணி எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் மேட்டர். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஸோ நாளைக்கு நீங்க வந்து பெரிய பெரிய கான்செப்ட் எழுதும் போது வந்து உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மனப்பாடம் பண்ண தேவை கிடையாது. ஸோ அதுதான் பேசிக். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரன் பண்ணலாமா? அதுக்கு முதல்ல ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிறேன் நான், சாரி. இங்கேயே வந்து டேட்டா டைப் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். அப்போதான் அது வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணிடுவோம். வழக்கம் போல நம்ம ஸ்டைல்லே போயிட்டு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கான்ஃபரன்ஸ் ஓப்பனிங் நவ். ஓகே, இப்போ வந்து நம்ம ஜாவா சி கம்பைல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கம்பைல் ஆகும்போது நம்மளோட ஜாவா ஃபைல் என்ன ஆகும் அப்படின்னா பைட் கோடா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அது அந்த பைட் கோடை வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து ரன் பண்ணிக்கலாம் ஜாவா வெர்ச்சுவல் மிஷின் மூலமா. அதுதான் ஜேவிஎம் யூஸ் பண்ணப்படுது. ஸோ இது ஒரு சின்ன ஃபேக்ட் தான். ஓகே, ரன் பண்ணுவோம். ஸோ எஸ், ஸோ அரே லிஸ்ட்ல நான் ஸ்டோர் பண்ண வேல்யூவை, அதாவது அரே லிஸ்ட்ல நான் வந்து ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்றேன் நேம்ஸை, அதை வந்து நான் வந்து ஃபார் ஈச் லூப் அந்த லூப் மூலமா கால் பண்றேன். ஸோ இவ்வளவுதான் சிம்பிள். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரீகேப் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளாஸ் கிரியேட் பண்றோம். தென் பப்ளிக் வாய்ஸ் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறம் அரே லிஸ்ட் அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணி அதில் நான் என்னோட வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஆட் ஃபங்க்ஷன் மூலமா நான் என்னோட வேல்யூஸை பாஸ் பண்றேன். அதுக்கப்புறம் ஃபார் ஈச் லூப் மூலமா நான் வந்து வேல்யூஸை பிரிண்ட் பண்றேன். ஸோ இவ்வளவுதான். ஸோ இது வந்து ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஸோ இந்த சின்ன கான்செப்ட் வந்து நீங்க சில இடங்கள்ல ரொம்ப முக்கியமான குரூஷியலான ஸ்பேஸ்ல கூட யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதான், வழக்கம் போல லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிருங்க. ஸோ அதே வழக்கமா சொல்றது தான், ப்ரோக்ராமை மெமரைஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் ப்ரோக்ராம் பிடிக்கும்.